என் சித்தி வீட்டிற்கு செல்வது என் காதலியை பார்ப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் செல்வேன். அப்படித்தான் என் காதலியுடன் ஒன்றாக இருக்கும்போது என் காதலியின் அக்கா பார்த்துவிட்டு என் காதலியை மிரட்டினாள். உங்களுடன் நானும் இருக்க வேண்டும் என என் அக்கா மிரட்டினாள் என சொல்ல, ஒரே நேரத்தில் என் காதலியையும் அக்காவையும் சந்தோஷமாக இருந்தேன். நான் என் சித்தி வீட்டிற்கு வாரத்துக்கு ஒரு முறை செல்வது வழக்கம். என் சித்தப்பா இல்லாததால் என் சித்திக்கு ஒத்தாசையாக இருப்பேன். என் சித்தி வேலைக்கு போனதும் என் காதலியை வீட்டுக்கு அழைத்து வந்து சந்தோஷமாக இருப்பேன். என் பெயர் ஆனந்த். நான் சனி ஞாயிறு என்றாலே என் சித்தி வீட்டிற்கு சென்று விடுவேன். சித்தி வீடு பக்கத்து வீட்டில்தான் என் காதலி மாயா இருக்கிறாள். அவளுக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். அவள் பெயர் பவித்ரா. 2 பேரும் நல்ல அழகாக வெள்ளை நிறத்தில் போதும் போதும் என்ற அளவில் அழகாக இருப்பாங்க. என் காதலி மாயா அவங்க அக்கா தூங்க வைத்துவிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் என் சித்தி வீட்டிற்கு வந்து விடுவாள். நாங்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அவள் வீட்டிற்கு சென்று விடுவாள். மாயாவின் வீடு என் சித்தியின் எதிர் வீடுதான். அதனால் யாருக்கும் தெரியாமல் சரியாக மெயின்டைன் செய்து கொண்டு இருந்தோம். நான் சித்தி வீட்டிற்கு 2 வாரங்களாக போகவில்லை. நானும் என் காதலியும் ஃபோனில் பேசிக்கொண்டே 2 வாரமும் ஓடியது. என்னாலையும் சும்மா இருக்க முடியவில்லை. என் காதலியும் எப்போ வருவ, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல என ரொம்ப ஏக்கத்தில் இருவரும் இருந்தோம். 3வது வாரம் வந்தது. நான் என் சித்தி வீட்டிற்கு சென்றேன். என் சித்தியும் அன்றைக்கின் பார்த்து வேலைக்கு போகவில்லை. நான் என்ன செய்வது? எப்படியாவது என் காதலியை பார்த்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வர, என் காதலிக்கு கால் செய்து என் சித்தி வேலைக்கு போகவில்லை என்ற விஷயத்தை சொன்னேன். என் காதலியோ மாயா ரொம்ப வருத்தப்பட, நீ எங்கள் வீட்டிற்கு வா, என் அக்கா தூங்கட்டும் என்றாள். அவங்க அக்கா பவித்ரா தூங்க, என் காதலி என்னை அவங்க வீட்டின் உள்ளே உள்ள அறையில் கூட்டிச் சென்று தாள் போட்டாள். நாங்கள் இருவரும் 2 வாரம் கழித்து சந்திப்பதால் ஒருத்தரை ஒருவர் கட்டி அணைத்து அன்பை பகிர்ந்து கொண்டு என் காதலியும் நானும் ஒன்றாக இணைந்து இருக்க ஆரம்பித்தோம். 2 வாரம் நாங்கள் சந்திக்காமல் இருவரும் அன்பை ஓவராக பகிர என் காதலி மாயா சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் போடும் சத்தம் என்னை இன்னும் அவளுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் என சொல்லியது. இப்படி ஒருவர் அன்பை மாற்றி மாற்றி பகிர இந்த சத்தம் என் காதலியின் அக்காவிற்கு கேட்க, அவள் ஜன்னல் வழியாக நாங்கள் இணைந்திருப்பதை பார்த்து விட்டாள். எனக்கும் அவள் பார்த்து விட்டதால் என்ற பயம், என் காதலிக்கு வீட்டில் சொல்லிவிடுவாள் என்ற பயமும் ஏற்பட்டது. நான் அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பி என் சித்தி வீட்டிற்கு வந்து விட்டேன். எனக்கு இன்று எங்கள் வீட்டிற்கும் என் காதலி வீட்டிற்கும் சண்டை நடக்கப் போகிறது என்ற பயத்தில் இருக்க, என் காதலி கால் செய்தாள். மாயா, உங்கள் அக்கா பவித்ரா வீட்டில் சொல்லிவிட்டாளா என கேட்டேன். என் காதலி மாயாவோ, இல்லை, என் அக்கா வீட்டில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக நம்மளுடன் அவளும் அதைப்போல் அன்பை பகிர வேண்டும், இல்லையென்றால் வீட்டில் சொல்லி விடுவாளாம் என சொன்னாள். நானும் என் காதலி மாயாவிடம் என்ன செய்வது இப்போ என கேட்டேன். என் காதலியோ, என் அக்காவையும் நம்மளுடன் சேர்த்து கொள்ளலாம் என்றாள். நானும் மனதை கல்லாக்கி கொண்டு சரி என்றேன். என் காதலி மாயாவோ, நாளைக்கு என் வீட்டிற்கு வா என்றாள். அடுத்த நாள் என் காதலி வீட்டிற்கு செல்ல, என் காதலியும் அக்காவும் மிகவும் அழகாக இருந்தாங்க. என் காதலியும் அவளுடைய அக்காவையும் ஒரே அறையில் கூட்டிச் சென்று சந்தோஷமாக இருக்க, என் காதலியை விட அவளுடைய அக்கா ரொம்ப நல்லா இருந்தாள். இருவரையும் என் ஆசை தேர அன்பை கூட்டினேன். இருவரும் சந்தோஷத்தில் திக்குமுக்காட ஒரு வழியாக அன்றைய நாளை கழித்தோம். அதிலிருந்து என் சித்தி வீட்டிற்கு போனாலே அக்கா தங்கை இருவரும் விடுவதே இல்லை. பவித்ரா இல்லாமல் நானும் என் காதலியும் சந்தித்ததே இல்லை. 3 பேரும் ஒன்றாக இருந்து பழகிவிட்டது எங்களுக்கு.